ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லோரும் நல்லாயிருக்கு. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மதுரையில் நடக்கிற நம்ம டிவிகே மாநாடு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்க போக முடியல. பட்டு அந்த ரோடு கண்டிஷன் எப்படி இருக்கு நம்ம சேட்டலைட்டை மேப்பில் பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் பார்க்கலாம். பாரபத்தி டைப் பண்ணியாச்சு, சேலம் டு பாரபத்தி. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம சேலம் லொக்கேஷன், சேலம் தாதகாப்பட்டியில் இருக்கிறோம். லொக்கேஷன் போட்டாச்சு. வண்டி ஏற்றுறோம், ஸ்டார்ட் போய்ட்டுருக்கு பாருங்கள். நாமக்கல் ஹைவே மதுரை வந்தாச்சு பாருங்கள். பாரபத்தி கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம மதுரையில் அங்கெங்கே உங்களுக்கு ரெட் ரோடாக தெரியும். அந்த ரெட் ரோடாக இருக்கிறதால உங்களுக்கு டிராஃபிக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம பாரபத்தி வந்தாச்சு. பாரபத்தியில் பாருங்கள், இங்கேயே ஓரளவு கூட்டம் இதாகிடுச்சு. இப்போவுமே இங்கே கூட்டத்தை பாருங்கள். அங்கே அந்த ரெட்டு எந்த இருக்குது, அப்போ அங்கே எந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் இவ்வளோ டிராஃபிக் எங்கேயுமே இது வரைக்கும் யாராலும் இந்த கூட்டத்தை காட்ட முடியாது போல இருக்குது. நம்ம நியூஸில் நிறைய வந்துட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், ஒரு சைடில் நான் பார்க்கணும் தான் பார்த்தேன். இப்போ அது அங்கே பாருங்கள், அங்கங்கே ரெட்டாக இருக்குது. ஃபுல்லாக அந்த ரெட்டுனா என்ன, அங்கே டிராஃபிக்காக இருக்குது. அப்போ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். சேட்டலைட்டு மேப்பில் இவ்வளோ ரெட் அலர்ட்டு காட்டணும். அப்போ எந்தளவுக்கு அங்கே கூட்டம் இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாநாடு நடக்கிற இடம். இது பார்க்கிங் எது அந்த பக்கம் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இருந்தாலும் எவ்வளோ க்ரௌடாக பாருங்கள் மக்கள். அப்போ எவ்வளோ கூட்டம் வந்திருப்பாங்க. ஒரு சேட்டலைட்டு மேப்பில் இந்த அளவு கட்டினா அப்போ நம்ம தளபதிக்கு எவ்வளோ ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கும். 2026 நம்ம தளபதி தான் முதலமைச்சர். அதை யாராலே மாற்ற முடியாது. தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற நீங்கள் யாரெல்லாம் தளபதி டிவிக்கே நம்ம எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.